எனது எம்எல்ஏக்கள் குற்ற பின்னணியில அதிமுகவை தாவேக முந்திரிச்சா. தமிழகத்தோட 17வது சட்டப்பேரவைக்கு தேர்வான எம்எல்ஏக்களை பத்தி ஏடிஆர் ஒரு அதிரடி அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுல சொல்லி இருக்கிற விஷயங்கள் அரசியல் வட்டாரத்துல பெரிய விவாதத்தையே கிளப்பி இருக்கு. ஜெயிச்சு வந்திருக்கிற 126 எம்எல்ஏக்கள் மேல குற்ற வழக்குகள் நிலுவையிலே இருக்குதான். கொலை முயற்சி, மோசடி, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்முறைன்னு சீரியஸான பல புகார்களும் இதுல அடங்கும். இந்த லிஸ்ட்லயே மாற்று அரசியலை முன்வைத்து வந்திருக்கிற தாவேகா தான் டாப்ல இருக்கு. ஜெயிச்ச 41 எம்எல்ஏக்கள் மேல வழக்கு இருக்கு. அதுல 19 பேர் மேல ரொம்ப தீவிரமான கேஸ்களும் இருக்கு. திமுக, அதிமுக இது இரண்டு கட்சிகள்லயும் 14 எம்எல்ஏக்கள் மேல கடுமையான குற்றச்சாட்டுகளும் இருக்கு. வேட்பாளர்கள் கொடுத்த அபிடவிட் மற்றும் கோர்ட் ரெக்கார்ட்ஸ் வச்சுதான் ஏடிஆர் தகவலை வெளியிட்டிருக்காங்க. அரசியல்ல இந்த மாதிரி குற்ற பின்னணி கொண்டவங்க அதிகமாவது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது இல்லனோ சமூக ஆர்வலர்கள் கவலைப்படுறாங்க. கட்சி இனிமேலையாவது சுத்தமான பின்னணியில இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ங்கிறது தான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பாவுமே இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல்ல மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிற இந்த நேரத்துல இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு எதை உணர்த்துது? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க டைலக்ட் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.